மத்திய அமைச்சர் ஜோதியின் சர்ச்சைக்குரிய பேச்சை கண்டித்து ராஜ்யசபாவில் திங்களன்று எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் அறிவுரையை தொடர்ந்து இப்பிரச்சினை முடிவுக்கு வந்தது. டெல்லி பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் நிரஞ்சன் ஜோதி, டெல்லியில் ராமரின் வழித்தோன்றல்கள் ஆட்சியமைக்க வேண்டுமா அல்லது முறைகேடாய் பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்று பேசினார். இதற்காக ஜோதியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி ராஜ்யசபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடந்த வாரம் முழுவதும் சபை அலுவல்கள் முற்றிலும் முடங்கின. அமைச்சர் ஜோதி மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டி இத்துடன் விவகாரத்தை முடித்துக் கொள்ளும்படி பிரதமர் மோடி வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் இணங்கவில்லை. திங்களன்று காலை ராஜ்யசபா கூடியதும் ஜோதிக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தின. இதை அரசு நிராகரித்ததால் சபையின் மையப்பகுதிக்கு சென்று எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சபை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போது கேள்வி நேரத்தை சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்தார். அப்போதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் சபை 15 நிமிடத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் அலுவலகத்தில் அனைத்து கட்சித் தலைவர்களுடனான சமரச கூட்டம் நடந்தது. பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அடக்கத்துடன் பேச வேண்டும், அரசியலமைப்பு கோட்பாட்டை பேணி காக்க வேண்டும் என்ற அன்சாரி விடுத்த வேண்டுகோளை அரசும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு சபையை சுமூகமாக நடத்த ஒப்புதல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நிரஞ்சன் ஜோதி சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ராஜ்யசபா அலுவல்கள் எந்த பிரச்சனையுமின்றி நடந்தன.